காலியாக இருக்கும் ஆசிரியர் பதவிகளை நிரப்புவதற்கும், முக்கிய பாடங்களை போதிப்பதற்குமான ஆசிரியர்களை நியமிப்பதற்கும், அடுத்த மாதம் நாடு முழுவதும் 10,000 புதிய ஆசிரியர்களை கல்வி அமைச்சு நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா மாநிலங்களிலும் நிலவி வரும் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்ப்பதற்கு கல்வி அமைச்சு தீவிர கடப்பாடு கொண்டுள்ளது என்றும், அதன் அடிப்படையில் காலி இடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதம் முடிவடைய 4,31,128 ஆசிரியர் பதவி நியமனங்களுக்கு கல்வி அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது. அவற்றில் 4,16,096 காலி இடங்கள் நிரப்பப்பட்டுவிட்டன. இது 96.51 விழுக்காடு நியமன விகிதத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். செப்டம்பர் 22ஆம் தேதி முடிவடைய நாடு முழுமையும் உள்ள பள்ளிகளில் மொத்தம் 10,045 புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். வரும் நவம்பர் மாதத்தில் கூடுதலாக 10,096 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவ்வாண்டில் மட்டும் 20,141 புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஓங் குறிப்பிட்டார். உலக வல்லரசுகளுடன் ஆசியான் நெருக்கமான தொடர்புகளை பேணி வருவதால் வட்டார அரசதந்திர அரங்கில் அது முக்கிய பங்காற்றி வருகிறது என்பது புலனாகிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து நாடுகளுடனும் அந்த கூட்டமைப்பினால் நல்லுறவை பேணி வர முடியும் என்பதையும் இது காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். ஆசியான் கூட்டமைப்பு அனைத்து தரப்பினருடனும் தொடர்ந்து ஆக்ககரமான முறையில் பங்காற்றி வரும் என்று குறிப்பிட்ட அவர், அக்கூட்டமைப்பின் நடுநிலைமை கொள்கையை இந்த உச்சநிலை மாநாடுகள் காட்டுவதாக 28வது ஆசியான் சீனா உச்சநிலை மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய போது அன்வார் குறிப்பிட்டார். நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இருந்தேன். இன்று மீண்டும் சீனாவுடன் சேர்ந்திருக்கிறேன். இது குறித்து சிலர் வியப்படையலாம். ஆசியானின் நடுநிலைமை கொள்கையை இது காட்டுகிறது. நாம் அனைவரும் தொடர்ந்து நட்புணர்வுடன் இருந்து வர வேண்டும் என்பதை இது பறைசாற்றுகிறது. இதன் பொருட்டு விவேகத்துடன் நடந்து கொண்ட நம்முடைய சக ஆசியான் தலைவர்களை தாம் பாராட்டுவதாக அன்வார் குறிப்பிட்டார். இந்த உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள சீன பிரதமர் லீ ஷியாங்கை தாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். அடுத்த ஆசியான் தலைமைத்துவ பொறுப்பு பிலிப்பைன்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டில் பிலிப்பைன்ஸ் ஆசியான் தலைவராக செயல்படும். இப்பொறுப்பு ஒப்படைப்பை குறிக்கும் ஆசியான் தலைமைத்துவ செங்கோலை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடமிருந்து பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜே.ஆர். நேற்று பெற்றுக்கொண்டார். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிலிப்பைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஆசியான் தலைவராக செயல்படும். அந்நிய வல்லரசுகள் நியாயமற்ற முரட்டுத்தனமான பொருளாதார மிரட்டல்களை விடுத்து வரும் வேளையில் ஆசியான் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் தங்களின் உரிமைகளை தற்காக்க ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று சீன பிரதமர் லீ ஷியாங் அறைகூவல் விடுத்துள்ளார். ஆசியான் கூட்டமைப்பு ஒன்றுபட தவறினால் இவ்வட்டாரத்தை ஆற்றல் மிக்க வெளிநாட்டு சக்திகள் பிளவுபடுத்தும் அபாயம் உள்ளது என்று அவர் எச்சரித்தார். கோலாலம்பூரில் 28வது ஆசியான் சீனா உச்சநிலை மாநாட்டில் தொடக்க உரை நிகழ்த்திய போது அவர் இதனை தெரிவித்தார். ஒருதலை பட்சமான வர்த்தக பாதுகாப்பு கொள்கை அனைத்துலக பொருளாதார மற்றும் வர்த்தக ஒழுங்குமுறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வட்டாரத்தில் அந்நிய சக்திகளின் தலையீடு அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல நாடுகள் மீது நியாயமற்ற வகையில் கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த அதிகார அரசியல் மற்றும் பொருளாதார அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக தனித்தனி அணிகளாக நாம் பிரிந்து நின்றால் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டின் முற்பகுதியில் பல நாடுகளுக்கு அமெரிக்கா கூடுதலான இறக்குமதி வரிகளை விதித்தது. அதற்கு பதிலாக சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்துள்ளது. ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் பரஸ்பர இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை குறை கூறி வரும் நபர்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடினார். அம்முடிவை தற்காத்து பேசிய அன்வார், அதிபர் டிரம்புடன் தனிப்பட்ட முறையில் அச்சந்திப்பை நடத்திய போது காசா பிரதேசத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உட்பட பல முக்கிய விவகாரங்களை நேரடியாக பேசும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக குறிப்பிட்டார். அதிபர் டிரம்புடன் எதற்காக பேச வேண்டும் என்று சிலர் கேட்கின்றனர். தங்களின் அச்சந்திப்பு தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற ஒரு உளப்பூர்வமான கலந்துரையாடல் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். இங்கிருந்து நாம் கூச்சலிடலாம், ஆனால் காசாவில் குண்டு வீச்சும் உயிர் பலியும் நடந்தது. அதற்காக இஸ்ரேலை நாம் கண்டித்தோம்.
அமெரிக்கா மீதும் நமது கோபத்தை காட்டினோம். இந்நிலையில் ட்ரம்பை சந்திக்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டோம். இப்போதைக்கு தாக்குதல்கள் நின்றுவிட்டன. மேற்கு கரையை கைப்பற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கும் தடை விதிக்கப்பட்டு விட்டது என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்வார் தெரிவித்தார். சமூக ஊடக பயன்பாட்டிற்கான குறைந்தபட்ச வயதை 16ஆக கட்டுப்படுத்தும் பொருட்டு இகேஒய்சி எனப்படும் பயனர் அடையாள சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறந்த வழிமுறை குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி, அரசு மலேசிய போலீஸ் படை உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்கள், சமூக ஊடகத்தள வழங்குநர்களுடன் விரைவில் கலந்துரையாடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இகேஒய்சி செயல்படுத்தப்படுவது மிக முக்கியமானது என்றும், இதில் அவர்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதும் அடங்கும் என்றும் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். மை கார்டு, கடப்பிதழ், மை டிஜிட்டல் ஐடி போன்ற அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பயன்படுத்தும் இகேஒய்சி செயல்முறையை தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான சிறந்த வழிமுறை குறித்து விவாதிக்க எம்சிஎம்சி பல துறைகள் உட்பட நிறுவனங்கள் சிங்கப்பூருக்கு செல்லும். மெட்டா, கூகுள், எக்ஸ், டிக்டாக் நிறுவனங்களை சந்திக்கும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.